டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பாருங்க. இஃப் அடிஷன் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன் மீன் அடிஷன், மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் டிவிஷன் and division means subtraction, then the value of 6 minus 9 plus 8 into 3 divided by 20. என்னங்க சொல்லியிருந்தாங்க? அடிஷனை மல்டிப்ளிகேஷன் சொன்னாங்க, சப்ராக்ஷனை அடிஷன் சொன்னாங்க, மல்டிப்ளிகேஷனை டிவிஷன் சொன்னாங்க, டிவிஷனை சப்ராக்ஷன் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. அவங்க சொன்ன மாதிரி சப்ராக்ஷனை அடிஷன் மாத்திக்கிறணும். இப்போ 6 + 9 அடிஷனை மல்டிப்ளிகேஷன் மாத்திக்கணும் இன்ட்டு 8, மல்டிப்ளிகேஷனை டிவிஷன் மாத்திக்கிறணும், டிவிஷனை சப்ராக்ஷன் மாத்திக்கணும். போன்மாஸ் ரூல் தெரியும் தானே? BODMAS. ஒரு கொஸ்டின்ல டிவிஷனு, மல்டிப்ளிகேஷனு, அடிஷனு, சப்ராக்ஷன் எல்லாம் கலந்து இருந்ததுன்னா இந்த வரிசையில தான் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிவிஷனை முடிக்கணும். முடிச்சிடலாமா? 8/3 ரெண்டையும் அடிச்சு கொடுக்க முடியுமா? எக்ஸாக்டா முடியாது. இதுவே எங்களுக்குள்ள 6 இருந்ததுன்னா அடிச்சு விட்டுருக்கலாம். 6/3 2ன்னு சொல்லிருக்கலாம். சரி, ஓகே, டிவிஷனை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் தானே, 9 எவ்வளவு வருது? 24 வருது. அப்புறம் அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டையும் ஆட் பண்ணா 30 கிடைக்குது. அப்புறம் சப்ராக்ட் பண்ணுங்க. 30ல 20 போச்சுன்னா 10 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சு. புரிஞ்சுங்களா? எதுவும் டவுட் இல்லைல்ல? நோட் பண்ணிக்கிறேங்க.